மறைந்த நடிகருமான டாக்டர் சேதுராமன் அவர்களை கண்டிப்பாக நம்ம யாராலும் மறக்க முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பாக இருக்கட்டும், அவருடைய தொழிலுக்கும் ரொம்பவே நேர்மையாக இருந்திருக்காரு. உண்மையாலே அவருடைய மரணம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவமாக தான் இப்போ வரைக்கும் பல பேர் மனசுலையும் நீங்காமல் இருக்குது. இந்த நிலையிலேருந்து அவங்களுடைய மனைவி அவருடைய மரணத்திலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, அண்டு அவங்களுடைய ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்க்கு வழிவகுத்ததுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டாக்டர் அண்ட் ஆக்டருமான சேதுராமன் அவர்களுடைய மனைவி உமா சேதுராமன் அவர்கள், இவங்க என்னதான் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும், இவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து ஒரு இன்ஜினியராக இருந்தாலும், இப்போ அவங்க வந்து ஹெல்த் கேரோடைய ஒரு சிஓவாக இருக்காங்க. ஜின் கிளினிக் அப்படின்ற ஒரு கிளினிக்கோட சிஓ இவங்க தான். இவங்களுடைய கனவு லட்சியம் எல்லாமே தன்னுடைய கணவர் என்ன ஆசைப்பட்டாரோ, தன்னுடைய கணவர் வந்து அவருடைய கிளினிக்கை எந்த அளவுக்கு கொண்டு வரணும், அண்டு எப்படி வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், எல்லாத்துக்குமே கணவர் தான், எல்லாமே கணவர் தான் அப்படின்ற ஒரு மனநிலையோடு தான் இவங்க இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. ரீசெண்டாக இவங்க உமன்ஸ் டே செலிப்ரேஷனில் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய கணவருடைய இறப்பு பற்றி தான் அது சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்களுடைய கணவர் இறக்கும் போது அவங்களுக்கு வயசு 35. அப்போ அவங்களுக்கு ஒரு வயசில் ஒரு மகளும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அவங்க 3 மாதம் கர்ப்பிணியாகவும் இருந்தாங்களாம். ஸோ கணவர் இறந்துட்டாருன்ற செய்தி கேட்டுட்டு அவங்களால நம்பவே முடியலையாம். இது எப்படி நடந்தது, என்ன நம்ம பண்ண போகிறோம், ஒரு பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், என்ன நடக்கும் தெரியலையேன்ற ஒரு பயத்துலேயும் பதட்டத்துலேயும் தான் அவங்க இருந்திருக்காங்க. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு டைம் தேவைப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சிலர் இப்போ அவங்கள பார்க்குறவங்களாம், இந்த இன்டர்வியூஸ் பார்த்தவங்க எல்லாருமே கூட, நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் ஏஜ் இருக்குது, நீங்கள் ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடாது, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க, உங்கள் பேபிஸ்க்கும் உங்களுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதை பற்றியும் அவங்க ஒரு சில விஷயங்கள் அப்படியே வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இந்த சப்போர்ட் சிஸ்டம் இது கண்டிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒர்க்கிங் உமனாக இருக்காங்கன்ற பட்சத்தில் ஆஃபீஸ்லேயும் 100% பர்ஃபெக்டாக இருக்கணும், வீட்லேயும் 100% பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அந்த பர்ஃபெக்ட் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக எல்லோரும் தூக்கி போடுங்க. பேலன்சிங்காக கொண்டு போகணுன்றது தான் இங்கே எல்லாரோடைய எண்ணமாக இருக்குது. அந்த பேலன்ஸுக்கு கண்டிப்பாக யாராவது சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை போடுங்க. 100% நீங்கள் வந்து உங்கள் முயற்சிகளை போடுங்க. வீடாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் 100% போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச உயரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்ரெட் டு சக்ஸஸ் அப்படின்ட்டு ஒரு 3 விஷயங்களே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டிஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க, நீங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் அந்த வேலையும் செய்ய முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். டீம் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராலுமே தனியாக எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கள டீம்மேட்ஸாக சேர்த்துக்கோங்க. அப்படின்லாம் உங்களுடைய ஐடியாஸ்க்கு ஒரு டீமாக சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்ற பட்சத்தில் நீங்கள் டீம் ஒர்க்காக பண்ணும்போது அது இன்னும் நல்லா ஈஸியாகிடும், இன்னும் நல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஒவ்வொரு டேவும் பெஸ்ட்டு டேவாக எல்லோரும் பாருங்கள். இப்போ லாஸ்ட் வீக் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதையே கேரி பண்ணிவிட்டு இன்றைக்கி தூங்கி எழுந்துக்காதீங்க. ஸோ அந்த டேயில் அது நடந்தது, ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை அப்படியே விட்டுட்டு இன்றைக்கி டே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்றைக்கி டே பெஸ்ட்டாக இருக்கும், இன்றைக்கி டே புதுசாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எல்லாரும் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதை நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரியலாக நம்ம யோசிக்கும் போது இங்கே தனியாக இருக்கிறவங்க தான் சாதிக்கணும் அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உமனாக இருக்கட்டும், மென்னாக இருக்கட்டும், மென்னுக்கு கண்டிப்பாக உமனுடைய சப்போர்ட் தேவைப்படுது. அண்டு உமனாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் தேவைப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா வீட்டையும் பார்த்துட்டு, குழந்தையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒர்க்கையும் பார்த்துட்டுலாம் அது ரொம்ப சிரமமான விஷயம். யாராவது ஒரு சப்போர்ட் இருக்க தான் செய்யணும். ஸோ கண்டிப்பாக இந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் இருந்திருந்தால் இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்களாம். இது அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய கணவருடைய மரணம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலும், கல்யாணம் ஆகி அந்த 4 வருட காலங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாம். அந்த சந்தோஷமான நினைவுகளை தான் இப்போ வரைக்கும் அவங்க கேரி பண்ணிகிட்ருக்காங்களாம். அதனால தான் அவங்களுடைய அந்த நினைவுகள், அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவான வேல கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இல்லைன்னு எதுக்காக நம்ம நினைக்கணும், ரொம்ப வெளியில் இருக்காங்க, எல்லாம் ரொம்ப தூரமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா ஓகே,
அது என்னைக்காவது ஒரு நாள் வந்துருவாங்கன்ற நம்பிக்கையிலே நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடலாம். இல்ல நெனச்சுட்டு நம்மளையும் காயப்படுத்திக்கிட்டு, சுத்தி இருக்கிறவங்களையும் காயப்படுத்துறதுலாம் வேண்டாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கைன்றது வந்து என்னைக்கா இருந்தாலும் நம்ம மனசு ஏற்றுக்கும். அப்படி ஏற்றுக்கும்போது நம்ம ரொம்பவே உடைஞ்சு அழுதுருவோம். அதனால் இப்போ என்ன ப்ரெசண்ட்டில் என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம ஃப்யூச்சர் ஓகே, அது நம்ம எல்லாருக்கும் என்ன நடக்கணுமோ அதான் நடக்க போகுது. ஸோ ப்ரெசண்ட் என்ன, அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படி, பாஸ்ட்டை தூக்கி போட்டுடணும். ஸோ இப்போ என்ன இருக்குது, இப்போ நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், இது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் இவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்க அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவர் இறந்த ஆரம்பத்தில் இப்படி தான் அவங்க நினச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்களுடைய பசங்களுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், அவங்க பசங்களை கேரி பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது கூப்பிட்டு வர்றது எல்லாமே வந்து அவங்க பசங்க இவங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அம்மா தான் நம்மளை பார்த்துக்கிறாங்க. இந்த பாய்ஸு இந்த கேர்ள்ஸு இவங்க எல்லாம் செப்ரேட் பண்ணி பார்க்காம பாய்ஸ் மேலே கேர்ள்ஸ் கீழே இது எல்லாமே வந்து பசங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஈக்குவாலிட்டின்றது வந்து 2 பக்கமும் இருக்குது. ஜெண்டர் பேஸ் பண்ணி யாருமே எதுவுமே நம்ம பண்ணக்கூடாதுன்றத அவங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக, அவங்க அத்தை ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து இந்த மெடிடேஷன்லாம் வந்து இவங்க லேர்ன் பண்ணுறாங்களாம். இவங்க MBA அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ தான் வந்து முடித்தாங்களாம். ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் படிக்க ஆரம்பித்து இப்போ முடிச்சிருக்காங்க. ஸோ என்ன நம்மளுக்கு தேவைன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதை நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் கோ த்ரூ பண்ணி அதிலேருந்து நீங்கள் எப்படி மேலே வரணும் தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குன்றது தான் இங்கே பெண்கள் வந்து முக்கியமாக பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. அது ஓகே, நல்ல விஷயம். அதை யாரும் இங்கே தப்பு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் உணரணும். மற்றவங்களுக்காக நீங்கள் வாழணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்காக, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா அந்த நிலைமையில் எந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஏதாவது ஒரு மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். ஏன்னா இவங்க வந்து அவங்களுடைய கணவருடைய ஆசை லட்சியத்தை இப்போ வரைக்கும் இவங்க கொண்டு போகிறாங்க. அதனால தான் இப்போ திரும்ப புதுசாக நியூ பிராண்ட் கிளினிக்கை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். இவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக அவருடைய ஃப்ரெண்டு சந்தானம் அவர்கள் இருக்கார் அப்படின்லாம் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ சந்தானம் அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஆனால் இந்த நட்பு, இந்த அவங்களுடைய கஷ்ட காலங்களில் கண்டிப்பாக துணை நிற்கிறாரு. நம்ம ஒரு சிலருடைய இறப்பெல்லாம் யாருமே வரலன்னு சொல்லும் போது கூட சந்தானம் வந்து பார்த்துருக்காரு. உண்மையாலே சந்தானம் ஒரு நல்ல மனிதர் அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். உமா சேதுராமன் அவர்களுக்கு இந்த செகண்ட் மேரேஜ், 2வது துணை, இதை பற்றிலாம் எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அவங்களுடைய லட்சியம் எல்லாமே தன்னுடைய கணவருடைய லட்சியத்தை நிறைவேற்றணுன்றது தான். கண்டிப்பாக அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக இவங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாத்துக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லலாம். அந்த வகையில் நீங்கள் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இவங்க சொன்ன இந்த கருத்துக்கள்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.